ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, விவோவோட சப் பிராண்ட் iQOO மொபைல் பார்த்திங்கன்னா புதுசாக iQOO Z1x அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சைனாவில். இது இந்தியாவில் எவ்வளோ ப்ரைஸில் வரும், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விவோ அவங்களுடைய சப் பிராண்டான iQOO மொபைலை இப்போ iQOO Z1x அப்படின்ட்டு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் எடுத்து வந்திருக்காங்க. OnePlus நாடுக்கே வந்து இது டஃப் கொடுக்கும் அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த iQOO Z1xை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் அண்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த விவோவோட சப் பிராண்டான விவோ பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த iQOO மொபைலை கம்மியான ப்ரைஸில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்து தான் லான்ச் பண்ணுறாங்க. இதையும் வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் எந்த மாதிரியெல்லாம் வரும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரும் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். இதோட அவுட்லுக் அண்டு பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பஞ்ச் ஹோல் வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 200 கிராம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் வந்து வருது, ஒயிட்டு, ப்ளூ, பிளாக் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து பார்ப்போம். டிஸ்பிளே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 6.5 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா IPS LCD தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 120 ஹெர்ட்ஸ்க்கு ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சைடு மூமெண்ட்டுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இதுக்கு IPS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். Snapdragon 765G யூஸ் பண்ணியிருக்காங்க. LPDDR4 RAM வந்து இருக்கிறனால கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 3 ஃபியூச்சர் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2 கோர் பார்த்தீங்கன்னா ஹையர் கிளாக் ஸ்பீடுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 1x2.4 GHz, 1x2.2 GHz அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் 6 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க 1.8 GHzக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கேம் விளையாடுறப்ப ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி சேவிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இது வந்து ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் அப்படிங்கிறாங்க. எதனாலும் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கோர் வந்தெல்லாம் கொடுத்துருக்கனால இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதோட UFS 2.1 இருக்கிறதுனால RAM மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்கிறாங்க. நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் வேணால் ஓப்பன் பண்ணலாம், ஹேங்கிங் ஆகாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டர்போ கூலிங் வந்து இருக்குது. இதனால் இன்டர்னல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். பேட்டரி பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி ப்ளஸ் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் சீக்கிரமே வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கனால பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து அதனால தான் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமரான்னு வர்றப்ப 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா மெயின் கேமராவை கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ சென்சாராக கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 3 கேமரா டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்குறப்ப 16 மெகா பிக்சல் பஞ்ச் ஹோல் நாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த ரேஞ்சுக்கு வரனால ப்ரைஸ் வந்து இவங்க வந்து இந்த 3 கேமராவோட தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்ப்போம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல். இது வந்து 70,200 வரும். நெக்ஸ்ட்டு 6GB RAM 120GB இன்டர்னல் பார்த்திங்கன்னா 19,000 வந்து வருது. மூணாவது பார்த்திங்கன்னா 8GB RAM 120GB வந்து இன்டர்னல் வருது. அது வந்து 21,000 வந்து வருது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM 256GB, இது வந்து 24,000 வந்து வருது. ஓகே, இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவு கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது. பட்டு இதில் ஒரே ஒரு குறை அப்படின்னு பார்த்தா அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுக்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் இது வந்து Type-C போர்ட்டில் தான் வருது. 3.5 ஜாக் ஹெட்செட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறாங்க. சரி, இந்தியாவில் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு தான் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. மேபி ஒரு 1000 வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். மற்றபடி இந்த ரேட்டில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக இந்த மொபைலை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.